ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே ஸ்பெஷல் பார்க்கலாமா? சண்டே ஸ்பெஷல் வந்து மஷ்ரூம் பிரியாணி. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து குக்கர் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் உள்ளே வந்து சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் மீடியம் சைஸ் வெங்காயம் 2 நான் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா போட்டு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வந்து 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா ஆட் பண்ணி நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதமாக வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன ஆட் பண்ணணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணும்போது நல்லா வந்து வதக்கி விடணும். இல்லைன்னா வந்து அது வந்து குக்கரோடு நல்லா வந்து அடிப்பிடிச்சு போயிடும். அதனால் வந்து அதை நல்லா வதக்கி விடணும். அது நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பெரிய தக்காளி வந்து எடுத்திருக்கேன். அதனால் சாப் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா வந்து கிளறி விடணும். ஏன்னா கிளறி விடும்போது அது வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட மிக்ஸ் ஆகி சீக்கிரம் குக் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இது நல்லா தக்காளி வந்து வேகிறதுக்கோசரம் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து சால்ட்டு, அதாவது கல்லுப்பு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ தான் வந்து தக்காளி நல்லா மசிவாக வந்து வேகும். இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணலாம். நான் வந்து பிரியாணி மசாலா வந்து வீட்லேயே நான் வந்து ரெடி பண்ண பிரியாணி மசாலா, கொத்தமல்லி தூள், நெக்ஸ்ட் வந்து மஞ்சத்தூள், இது 3ம் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி கிளறி விட்டதுக்கப்புறம் இப்போ மஷ்ரூம் ஆட் பண்ணி நல்லா வந்து கிளறி விடணும். நல்லா கிளறி விடும்போது தான் வந்து மஷ்ரூமும் அடிப்பிடிக்காது. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணி விடும். நம்ம வந்து குக்கர் மூடியை போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம விட்டோம்னா இந்த மாதிரி வந்து மஷ்ரூம் வந்து தண்ணி விட்டு நல்லா கொதிக்கும். இப்போ வந்து நான் வந்து 1 1/4 டம்ளர் வந்து அரிசி போட்டிருக்கேன். அதுக்கு வந்து நான் 2 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றினதுக்கப்புறம் இப்படி வந்து நல்லா வந்து அரிசி வந்து கொதித்து நல்லா வரும். கொதித்து வரும்போது நம்ம வந்து கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி குக்கரை வந்து மூடி வச்சு ஒரு 3 விசில் விட்டதுக்கப்புறம் நல்ல ஒரு சூடான காளான் பிரியாணி நல்லா உதிரியாக நல்லா கிடைக்கும். இது வந்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் சர்வ் பண்ணி சாப்பிட்லாம்.